Welcome to RSR Maths. Here, the AP T9 is given as 449 and T449 is given as 9, the term which is equal to 0. ஒரு ஏபியில் வந்து 9th term 449, 449th term அப்படின்னா 9, then எந்த term equal to 0 இந்த சீரீஸில் given T9 equal to 449, this is one, and another one is T449 equal to 9. Tn formula equal to a plus n minus 1 into d. This is the main formula. இந்த எண்ணுக்கு பதிலாக 9 போட்டால் அந்த ஆன்சர் வந்து 449. இதே ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 449 போட்டால் அந்த ஆன்சர் வந்து 9. ரெண்டு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள செட்டப்பில் வந்து எந்த டேர்ம் வந்து ஜீரோவாக இருக்கும், எத்தனை டேர்ம் ஜீரோவாக இருக்கும் அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேட்டாவில் எண்ணுக்கு பதிலாக 9, தட் ஆன்சர் ஈக்குவல் டு 449. செகண்ட் டேட்டாவில் எண்ணுக்கு பதிலாக 449, தட் ஆன்சர் இஸ் 9. நவ் apply this Tn a plus எண்ணுக்கு பதிலாக 9 minus 1 into d equal to this answer 449. That is a plus 9 minus 1 8d equal to 449. You can call this as equation 1. ரெண்டாவது இந்த டேர்முக்கும் அந்த ஃபார்முலா போட்டோம்னா a plus 449 minus 1 into d equal to 9. That is a plus 449 1 எடுத்துறோம் 448d equal to 9. This is equation number 2. ஒரு ஏபியில் வந்து 9th term 449, 449th term 9, then இந்த term equal to 0. Tn ஃபார்முலா வந்து a plus n minus 1 into d. இந்த டேட்டாவுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் a plus n-க்கு பதிலாக 9 போடணும், 9 minus 1 into d equal to அந்த ஆன்சர் தான் 449. therefore a plus 9 minus 1 8d equal 449. இதே இந்த செகண்ட் டேட்டாவுக்கு இதே ஃபார்முலா அப்ளை பண்ணால் n-க்கு பதிலாக 449, இதே a அப்படியே போட்டோம் 449 minus 1 into d equal to அந்த ஆன்சர் வந்து 9 கொடுத்துருக்காங்க. 449 minus 1 448, equation 2. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். Now you can do like this: 1 minus 2 equal to a plus 8d equal to 449. இங்கே a plus 448d equal to 9. Let's subtract this. A minus a cancel. 8d minus 448d, that is minus 440d. 449 9 போட்டோம்னா 440. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே போட்டோம், இது செகண்ட் ஈக்குவேஷன் போட்டுருக்கேன். சப்ட்ராக்ட் பண்ணுறோம், கீழே சைன் மாறும், மைனஸ் மைனஸ் இங்கே மைனஸ். இப்போ a மைனஸ் a கேன்சல். 8d minus 448, 8 minus 448, bigger minus smaller, bigger sign. இங்கே அதுபோல் 449 9 போயிட்டுனா 440. therefore d equal to 440 divided by minus 440, இதை கட் பண்ணால் minus 1. therefore d equal to minus 1 is one answer. Now substitute the value of d equal to minus 1 in any of the one of the equations. இதில் போடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் a plus 8d equal to 449. இதில் dக்கு பதிலாக minus 1 போடுறோம். a plus 8 into minus 1 equal to 449. therefore a இது மட்டும் பண்ணால் minus 8 equal to 449. therefore a equal to 449. இந்த 8 அங்கே போச்சுன்னா plus 8 ஆகிடும், that is 457. a equal to 457. இது வந்துருக்கு. a தெரியும், d தெரியும். எந்த டேர்ம் ஈக்குவல் டு 0, எந்த டேர்ம்னா இந்த tn ஈக்குவல் டு 0 வரணும், அதான் கேட்டிருக்காங்க. அப்போ therefore a plus n minus 1 into d equal to 0 எந்த டேர்முக்கு வரும் அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த டேர்ம் ஈக்குவல் டு 0, அப்போ டேர்முக்கான இந்த ஃபார்முலா போட்டோம், அதுக்கு ஆன்சர் என்ன வரணும்னா 0 வரணும். இப்போ ஏக்கு பதிலாக we can put 457 plus n minus 1 into இந்த dக்கு பதிலாக minus 1 போட்டுடலாம், equal to 0. that is 457. மல்டிப்ளை பண்ணோம்னா
n into minus 1 minus n minus 1 into minus 1 plus 1 equal to 0. Therefore 457 plus 1 equal to the minus n கொண்டு போயிருங்க plus n. Therefore n equal to 458. இந்த சீரீஸில் இந்த ஏபியில் 458வது டேர்ம் வந்து என்ன வந்துடும், 0 வந்துடும். இந்த டேர்மில் 9th டேர்ம் 9வது டேர்ம் வந்து 449. இதே ஏபியில் 449வது டேர்ம் 449th டேர்ம் வந்து 9. அப்படி இருந்தால் எந்த டேர்முக்கு ஆன்சர் 0 வரும்னா 458th டேர்முக்கு 0 வரும். திஸ் இஸ் ரிக்வயர்ட். நல்லா போட்டு பார்த்துங்க. இந்த ஈக்குவேஷன் தப்பு இல்லாமல் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் RSR Max, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.